அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற மற்ற நண்பர்களுக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நாம் ஒரு தபசு காலத்தில், லென்டன் டேஸில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் அதிகமாக ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளவும், அதிகமாக அவரை பின் செல்வதிலே இருக்கக்கூடிய குறைகளையெல்லாம் சரிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நேர் திசையை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவர்களாக, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அவரை போல் மாற வேண்டும் என்கிற ஆசையுடையவர்களாக நமக்கு ஆண்டவர் அந்த ஆசையை தரத்தக்கதாக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய செய்திகளை நீங்கள் கேட்கும்போது எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளில் வேத வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு கண் முன்பாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது யோவான் 18வது அதிகாரம் 38வது வசனத்தில் அது அடங்கியிருக்கிறது. சத்தியமாவது என்ன? வாட் இஸ் ட்ரூத்? இது பிலாத்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்ட கேள்வி. அநேக நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மனிதர்கள் கேள்வி கேட்கும்போது அவர்கள் தெரியாமல் கேட்கிறார்கள், சில நேரங்களிலே தெரிந்தும் கேட்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கும் எந்த ஒரு நபரையும் பார்த்து, நீ இப்படி கேட்காதே, போ, இதற்கு நான் பதில் சொல்ல முடியாது என்று சொல்லி ஒருபோதும் அவர் சொன்னதில்லை. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வரக்கூடிய கேள்விகளுக்கு அவர் சரியாக பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே நம்ம வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தி அவரை பிடிச்சு மரண தண்டனைக்குள்ளாக்கும்படியாக பிலாத்துவினிடத்தில் கூட்டி போகிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் ஆரம்பம் ஒன்று இருந்தது. இந்த ஆரம்பத்தை நாம் பார்க்கிற நேரத்திலே ஒரு வார்த்தையை குறித்து அதிகமாக நாம் சிந்தித்து விட்டு நாம் இந்த செய்திக்குள்ளாக போகலாம். நீங்களும் நானும் நன்றாக அறிந்த ஒரு வசனம், யோவான் 14:6 நாம் வாசிக்கிற வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார். முக்கியமான 3 வார்த்தைகள் அது. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். இதில் இந்த சத்தியம்ங்கிற அந்த வேர்டை நம்ம யோசித்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், இங்கே பிலாத்துக்கிட்ட பேசும்போது அந்த வார்த்தை எங்கே வருகிறது. பிலாத்து சத்தியமாவது என்ன என்று சொல்லி கேட்கிறான். காரணம் என்னென்றால் யோவான் 18வது அதிகாரம் 37வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம்னு சொன்னால் அவர் சொல்லுவார், சத்தியவான் எவனும் என்னை பின்பற்றுகிறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்போதான் இவருக்கு என்ன வார்த்தை புரியாது, சத்தியவான் சொல்கிறாரே, இது என்ன அப்படின்னு சொல்லி பிலாத்து கேட்கிறார். அப்போ தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசாரணையில் இருக்கும்போது வந்த சில உண்மைகள், அங்கே நடமாடின மனிதர்கள் அறிந்து கொண்ட உண்மைகள், இவைகளெல்லாம் நீங்களும் நானும் இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம்னு சொன்னால் நாமும் கூட சில உண்மைகளை அறியலாம். பொதுவாக உண்மைகள் என்று பார்க்கும்போது சில உண்மைகளை நாம் அறிந்திருப்போம், சில உண்மைகள் நமக்கு தெரியாது. சில உண்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைப்பிடிக்கிற, நாம் பின் செல்லுகிற ஒரு உண்மையாக இருக்கும். சில உண்மைகள் அறிந்தும் நாம் அந்த உண்மையை பின் செல்ல மாட்டோம். மனிதனுடைய நிலை எப்படி அப்படின்னு சொன்னால், அறிந்த உண்மையை பின்பற்றுவதும் அறிந்த உண்மையை பின்பற்றாமல் அலட்சியம் செய்வதும் மனிதனுடைய போக்கு. இங்கே நம்ம பார்க்குறோம், முதல்ல யோவான் 11ஆம் அதிகாரத்திலே லாசருவை தேவன் உயிரோடு எழுப்புகிறார். கர்த்தர் வெளியே வா என்று சொல்லி கல்லறை வாசலில் இருந்து ஜெபித்து அவனை உயிரோடு எழுப்புகிறார். அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க தொடங்கி அவரை பின் செல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்போதுதான் அங்கே யூத அதிகாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய ஆலோசனை சங்கமும் சேர்ந்து உட்கார்ந்து பேசுகிறார்கள். அப்போது ஒரு உண்மையை அங்கே காய்பா சொல்லுகிறார். அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால்,
யோவான் 11வது அதிகாரம் 50வது வசனத்தில் அவர் சொல்றாரு, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி மற்றவர்களை பார்த்து சொல்கிறார். இது ஒரு பெரிய உண்மை. அடுத்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது வேதம் எடுத்து சொல்லுகிறது என்று சொன்னால், அவன் சாதாரணமாய் இதை சொல்லாமல் தீர்க்க தரிசனமாய் சொன்னான் என்று சொல்லுகிறது. ஒரு உண்மையை எல்லாருக்கும் அவன் சொல்றார். அவர் அந்த உண்மையில் என்ன சொல்றாருன்னா, ஜனங்கள் எல்லாருக்காகவும் ஒருத்தர் மரிக்கிறது நல்லது, இது தேவனுடைய திட்டம். அது அவருக்கு ஒரு உண்மையாக அங்கே புலப்படுகிறது, மற்றவர்களுக்கும் சொல்லுகிறார். ஆனால் அந்த வார்த்தையின் உள்ள பொருளை அவர்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவும் இல்லை. அந்த உண்மையை அறிந்து கொண்ட பிறகு நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லி சிந்திக்கவும் இல்லை. நாமும் கூட அநேக நேரங்களிலே சில உண்மைகளை அறிகிறோம், ஆனால் முழுமையாக அறிந்து கொள்வதில்லை. அதே போல அந்த உண்மையை வெகு எளிதாக அலட்சியம் செய்துவிட்டு போகிறோம். அங்கே காய்பா அந்த உண்மையை அறிந்திருந்தார், எல்லாருக்கும் சொன்னார். ஆனால் அதுபடி ஏதாவது யோசித்து செய்தாரா, ஏதாவது யோசித்து அவர்கள் செய்தார்களா என்று கேட்போமானால் அங்கே ஒன்றுமே இருக்காது. அதே போல பேதுரு மத்தேயு 16வது அதிகாரம் 16வது வசனத்தில், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி பரலோகம் அவருக்கு வெளிப்படுத்தின உண்மையை அவர் சொல்லுகிறார், எல்லாரும் கேட்க சொல்லுகிறார். ஆனால் அவருடைய பிற்கால பகுதியை தொடர்ந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கவும் துணிந்து விடுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னை பின் செல்லும் போது அவர் சீஷர்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறார். அவர் லூக்கால வாசித்து பார்ப்போம்னு சொன்னால் அவர் எச்சரிக்கிறார், இன்னைக்கு நீ சேவல் கூறுறதுக்கு முன்னால் நீ என்ன செய்வ, மறுதலிப்பேன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன பதில் சொல்கிறாரு, எல்லாரும் மறுதலிச்சாலும் நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். தன் மீது உள்ள நம்பிக்கை, தன் பலத்தின் மீது உள்ள நம்பிக்கையில் அவர் அப்படி சொன்னார். நாம் அநேக நேரங்களிலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட உண்மையை, நாம் அறிந்த உண்மையை பின்பற்றும் போது அநேக நேரங்களிலே சுயபலனை நாம் நம்புகிறோம். பேதுரு அப்படித்தான் சுயபலனை நம்பினார். இவர் கிறிஸ்து அப்படிங்கிற அறிந்த உண்மையை அவர் என்ன செஞ்சார், நான் கடைசி வரைக்கும் நான் விட்டுற மாட்டேன், அதை நான் மறுதலித்து ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தவர் அதில் தடுமாறி விடுகிறார். அப்போ அறிந்த உண்மையை அவருமே அந்த இரவு நேரத்திலே இயேசு கிறிஸ்துவை விசாரணைக்கும் மற்றபடி அவரை மரணத்துக்குள்ளாக்கவும் அவர்கள் முயற்சி செய்த அந்த இரவிலே அவர் 3 முறை மறுதலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் யோவான் ஸ்நானகனை நம்ம பார்க்கும்போது முதல்ல அவர் சொல்லுவார், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:36 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பித்து அவர் என்ன செய்வார்னு சொன்னால், இவர் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவார். அப்போ அங்கே சில சீஷர்களும் சரி, அங்கே கூடியிருந்தவங்களும் சரி அதை கேட்குறாங்க, இயேசு தேவ ஆட்டுக்குட்டியாக இங்கே வந்திருக்கிறாருன்னு. அந்த உண்மை அப்படி அறிவிக்கப்பட்ட போதும் அதுக்கப்புறம் அதை யாருமே கவனம் செலுத்தி பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி என்கிற கான்செப்டை அவங்க அன்னைக்கு கேட்டாங்க, அந்த உண்மையை அறிந்து கொண்டார்கள். ஆனால் அதற்கு எந்த விதமான எந்த விதமான பதிலும் அவர்கள் சொல்லவில்லை. காலங்கள் கடந்தது. கடைசியாக ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து. இங்கே உண்மைகளை அறிந்த மனிதர்களை நாம் பார்க்கும்போது எல்லா உண்மைகளையும், எல்லா சத்தியத்தையும், எல்லா தேவ திட்டத்தையும் இயேசு கிறிஸ்து அறிந்தவராக அங்கே நிற்கிறார். அவர் முதல்ல ஆலோசனை சங்கத்தில் இழுத்துட்டு போய் அவரை விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும்போது நிறைய பேர் பொய் சாட்சி சொல்லுவாங்க. நிறைய பேர் பொய் சாட்சி சொல்லி என்ன சொல்லுவாங்க, ஆலயத்தை இடித்து கட்டுகிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க பொய்யா. வரி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்லி பொய் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே பேச மாட்டார். அவங்க சொல்கிற எல்லாமே பொய்ன்னு அவருக்கு தெரியும். அவங்க சொல்கிற அந்த பொய்யை நீ பொய் சொல்லுகிறேன்னு சொல்லி தன்னை குறித்து நியாயப்படுத்தி அவர் பேசவே மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு நல்ல ஒரு குணநலன் உண்டு. என்ன தெரியுமா, பிதா இதுக்கு தான் நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன், நீ இந்த பாதையில் தான் நடக்கணும்னு சொல்லிட்டா பேசாமல் அந்த பாதையில் நடப்பார். அவருக்கு மறுகேள்வி கேட்க தெரியாது, மறுகேள்வி கேட்க மாட்டார். அங்கே அவர் மறுகேள்வி யார்ட்டையும் கேட்கல. ஏப்பா நான் அந்த அர்த்தத்தோடு சொல்லலையேப்பா,
நான் இந்த தேவாலயம் என்று நான் சொன்னது சரீரத்தில் சொன்னேன். நீங்கள் 3 நாள் என்னை உள்ளே வைப்பீங்கன்னு சொன்னால் நான் உயிரோடு எழுந்திருப்பேங்கிறதுக்காக சொன்னேன். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆலயம் வெளியில் இல்லை, உங்களுடைய ஆலயம் உங்கள் உள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பொருளை நான் சொல்வதற்காகவும் சொன்னேனே. ஆனால் அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க. என்ன கேட்குறீங்க, என்ன சொல்கிறீங்க? இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அநேக ஆண்டுகளானது 3 நாளில் கட்டிடுவேன்னு சொல்கிறாரு, இடிச்சிட்டு கட்டிடுவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு பொய்யா சொல்லும்போது அமைதியாக இருக்கிறார். அதே போல் அதே ஆலோசனை சங்க அந்த உறுப்பினர்கள் ஆண்டவரை நோக்கி என்ன கேட்பாங்க? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனான்னு கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் நீ சொல்லுகிறபடி தான் என்று சொல்வார். நீங்கள் அந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? பேசாமல் இருக்க வேண்டியதுக்கு அவர் பேசாமல் இருக்கிறாரு. அதே நேரத்துக்கு ஆண்டவர் வாய் திறந்து பேச அனுமதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு? நீ சொல்கிறபடி தான் அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு என்ன ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சு தெரியுமா? தேவனுடைய திட்டப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சில காரியங்களை மக்கள் புரியாமல் என் மீது பொய்யே சொன்னால் கூட நான் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவன் உறக்க சொல்லக்கூடிய ஒரு உண்மையை, தேவன் சொல்லு என்று சொல்லக்கூடிய ஒரு உண்மையை நான் பூட்டி வைக்க மாட்டேன். அதை கரெக்டாக நான் எஸ் சொல்லுவேன். அதே போல தான் பிலாத்துக்கு சொல்லும்போதும் அவர் பதில் சொல்லுகிறார். பிலாத்து யோவான் 19வது அதிகாரத்தில் 10வது வசனம் தொடங்கி நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, நான் உன்னை நினச்சா விடுதலை பண்ணிடுவேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோகத்திலேருந்து அந்த அதிகாரம் உனக்கு கொடுக்கப்படலைன்னு சொன்னால் நீ என்னை விடுவிக்க முடியாது. அவர் சுருக்கமாக என்ன உண்மையை சொல்ல வருகிறார்? நான் தேவனுடைய குமாரன், தேவ சித்தப்படி தான் தேவ ஆட்டுக்குட்டியாக மரண தண்டனைக்குள்ள ஆக்குப்படும்படியாக நான் நிற்கிறேன். இது நடக்கத்தான் போகுது. நீங்கள் ஆலோசனை சங்கத்தில் என்னை விசாரித்து கொண்டு வந்து நிறுத்தி, அல்லது பிலாத்து ஒரு விசாரணையை முடித்து இதைத்தான் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணுறதுனால இது நடக்கலை. தேவ தீர்மானத்தின்படியும் தேவ திட்டத்தின்படியும் என்னைய ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. ஆகையினால நீ விடுதலையாக்கவும் முடியாது. நான் கேட்டேன்னா கூட என்னுடைய போர் சேவகர்கள் நின்று போர் புரிவாங்க. நான் அப்படி கேட்கவும் மாட்டேன். ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன், சத்தியவான் எவனும் சத்தியத்தை பின் செல்லுகிறான். ஆண்டவர் சத்தியத்துக்கு பதில் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? சத்தியமாகிய என்னை யாராவது தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னான், நான் தான் சத்தியம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னான், கண்டிப்பாக அவன் என்னை பின்பற்றுவான். பிலாத்துவை பார்த்து அவர் சொல்கிறாரு, சத்தியமாக தான் நான் நிற்கிறேன், வழியாக தான் நிற்கிறேன், ஜீவனை கொடுக்கறதுக்காக தான் நிற்கிறேன். ஆனால் உனக்கு அது புரியலை. அதே நேரத்தில் பிலாத்து ஒரு முயற்சி எடுக்கிறாரு. மனைவி சொல்கிறாங்க, இன்றைக்கு ராத்திரி இந்த நீதிமான் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவினுடைய நிமித்தமாக நான் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும்போது அவர் என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிடவோ அப்படியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படவோ முன் வரலை. அப்பயுமே அவருடைய பதில் உறுதியாக என்ன இருந்துச்சு தெரியுமா? பிலாத்து, நீ என்னை விடுவிக்க முயற்சித்தாலும் கர்த்தர் என்னை அனுப்ப சித்தமானால் நான் சிலுவைக்கு போயிடுவேன். என் சித்தம் அல்ல, தேவ சித்தம் என்னிலே நிறைவேறத்தான் போகுது. அதை எல்லாரும் பார்ப்பீங்க. இதுதான் ஆண்டவர் இந்த பாடுகளின் நேரத்தில் அவங்க எல்லாருக்கும் பதில் சொன்னது. இந்த பகுதிகளை வைத்து நாம் ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். 2வது குறிப்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது, நாம் அறிந்திருக்கிற உண்மையை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? நாம் அறிந்திருக்கிற உண்மையை எப்படி பின் செல்லுகிறோம்? இந்த 2 கேள்வியும் நீங்களும் நானும் கேட்டு பார்ப்பது நல்லது. அந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் சில நடைமுறைகளை நாம் உற்று பார்க்க நேரிடும். அநேக இடங்களிலே நாம் அறிந்த உண்மையை சொல்ல மாட்டோம். அறிந்த உண்மையை, சொல்ல வேண்டிய உண்மையை கூட நம்ம சொல்ல மாட்டோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை காண்பிக்கவில்லை. சொல்ல வேண்டிய உண்மையை அவர் தெளிவாக சொன்னார். தேவையில்லாத வீண் பொய்யை அவர்கள் சொல்லும்போது விவாதத்தை அவர் வளர்க்க விரும்பாமல் பேசாமலும் அவர் இருந்தார். அப்ப ஆண்டவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்வது என்ன?
ஆண்டவர் ஒரு பாதையிலே போகிறார். அந்த பாதையிலே அநேக மனிதர்கள் குறுக்கே வருகிறார்கள். ஆலோசனை சங்க மனிதர்கள் குறுக்கே வருகிறார்கள். யூத அதிகாரிகள் குறுக்கே வருகிறார்கள். அவர்களுடைய நோக்கமெல்லாம் இயேசு கிறிஸ்து மேலே குற்றத்தை சுமத்தி இயேசு கிறிஸ்துவுக்கு தண்டனையை நாம் தர வேண்டும், அதுவும் மரண தண்டனையை தர வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். நீங்கள் மத்தேயு 27வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வரும். பிலாத்து அறிந்த உண்மையை அங்கே சொல்லப்பட்டிருக்கும் அந்த வசனத்தில். பொறாமையினாலே இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வரும். பிலாத்துவுக்கு நல்லா தெரியுது இயேசு கிறிஸ்துவை அவங்க ஒப்பு கொடுத்ததில் என்ன நோக்கம் இருக்குன்னு சொன்னால் ஏதோ ஒரு பொறாமையின் நோக்கம் இருக்கிறது. அதை நம்ம யோவான் 11ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். லாசரு உயிரோடு எழுந்ததை பார்த்துட்டு அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்ல ஆரம்பிக்கிறார்கள். உடனே ஆலோசனை சங்க மனிதர்களுக்கும் அங்கே யூத அதிகாரிகளுக்கும் ஒரு பயம் வருகிறது. எல்லா மனிதர்களும் இயேசுவை பின் சென்று விட்டால், எல்லா மனிதர்களுமே இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டால் என்ன செய்வது? இந்த கேள்வி அவர்கள் மனதிலே அதிகமாக தோன்றி அவர்களை வாட்டி எடுத்தது. அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் தேட முற்படவில்லை. எப்படி அவர் உயிரோடு எழுந்துறாரு? இயேசு எப்படி அவர் உயிரோடு எழுப்பினாரு? அப்போ இயேசு உயிரோடு எழுப்புறாருன்னு சொன்னால் அவர் தேவகுமாரனாக இருக்க வாய்ப்பு இருக்குதே. இயேசு இப்பேற்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறவராக இருப்பார் என்று சொன்னால் அவர் மேசியாவாக இருப்பதற்கு 100க்கு 100 வாய்ப்பு இருக்கிறதே. அவர்களுடைய சிந்தனை இப்படி போகவில்லை. மாறாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பொறாமையின் நிமித்தமாக அதனுடைய ரியாக்ஷன் அவங்களுக்கு எப்படி வருதுன்னு சொன்னால், இவரை எப்படியாவது நம்ம கொன்று போட வேண்டும். ஒரு பக்கம் ஜனங்களுக்கு பயப்படுறாங்க. ஜனங்கள் பின் செல்லுகிறார்களே, அப்படின்னா என்ன செய்வோம்? அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க? எல்லாரும் பின்பற்றிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை இப்போ தான் பின்பற்றுகிறார்கள் ஒரு கூட்டம். இந்த அற்புதத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய கூட்டம் அடுத்தவருக்கு திரளாக வர ஆரம்பிக்குது. இதுதான் சரியான நேரம், இவரை நம்ம கூட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த கொலை நோக்கத்தோடு கூட்டு போகிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த காலகட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அது பஸ்கா பண்டிகையின் காலம். பஸ்கா பண்டிகை என்பது என்ன? வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை பார்வோனுடைய கையிலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து அழைத்து கொண்டு வருகிறார். அப்படி அழைத்து கொண்டு வருகிற போது கடைசி அற்புதமாக ஒரு அற்புதத்தை அங்கே நாம் பார்க்க முடியும். என்ன அற்புதம்? பார்வோனே நீ இந்த ஜனங்களை அனுப்பலைன்னு சொன்னான். இன்னைக்கு இரவு சங்கார தூதன் வருவான். அந்த சங்கார தூதன் அங்கே உள்ள எல்லா வீடுகளிலும், எகிப்தியருடைய எல்லா வீடுகளிலும் அந்த தலைமகனை அவங்க கொன்று போடுவான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இந்த உண்மையை அறிந்த பார்வோன் துணிச்சலாய் அதை எதிர்க்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த அற்புதங்களின் மேலே இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. கர்த்தர் ஏதோ செஞ்சு நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. அவங்க என்ன செய்கிறாங்க? ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்னு சொல்லி காத்திருக்கும்போது அழகாக சொல்கிறாரு, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அதை அடித்து அதனுடைய ரத்தத்தை நிலைக்காலில் பூசிடுங்க. சங்காரதூதன் நைட்டு அவர் கடந்து வரும்போது எந்தெந்த வீடுகளில் இந்த இரத்தத்தை தேய்த்ததை பார்க்கிறாரோ அந்த வீடுகளை அவர் கடந்து போவார். எங்கே இதெல்லாம் இல்லையோ அங்கே சங்காரதூதன் அங்கே நின்று அங்கே இருக்கக்கூடிய தலைமகனை அவர் கொன்று போடுவார். இது அங்கே நாம் வாசிக்கிற ஒரு பகுதி. அது நடந்தது. அந்த காலகட்டத்தை அவர்கள் முன்குறித்து இஸ்ரவேல் மக்கள் ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அவர்கள் பலியிட்டு அதை கொண்டாட்டமாக கொண்டாடுவார்கள். அந்த கொண்டாட்டத்தின் நேரத்திலே சரியாக இயேசு கிறிஸ்து அங்கே பலியாக கொண்டு வரப்படுகிறார். அப்படியானால் வேதம் கற்றுக் கொடுக்கிற உண்மை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியாகிய அந்த பலி தான் மேசியாவாக வந்து பலியாகிறார். இப்போ ஒரே ஒரு
அந்த எகிப்து தேசத்திலே இந்த சம்பவம் நடந்தபோது ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அவர்கள் என்ன செய்தார்கள்? ரத்தத்தை பூசி அவங்க தப்பிச்சாங்க. ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்ததை, உண்மையை அறிந்து கொண்டு அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை நமக்கு வருகிறது. இது பஸ்கா என்கிற வார்த்தையோடு சிலுவையை நீங்கள் இணைத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லித் தருகிறது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கணும். என்னுடைய பாவங்கள் தான் அவரை சிலுவைக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்பணும். அப்படி நம்பும்போது என்ன நடக்கும்? நாம் செய்துவிட்ட பாவங்களுக்கான பரிகாரம் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிப்போம். அப்படி விசுவாசிக்கும் போது நாம் கடந்த காலங்களில் செய்துவிட்ட எல்லா பாவங்களிலிருந்தும் ஒரு பெரிய மன்னிப்பு கிடைக்கும். வேதம் இந்த சத்தியத்தை சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறது. அதனால தான் ஆரம்ப நேரத்தில் நாம் ஒரு வசனத்தை வாசித்தோம். அவர் சொன்னார், நான் தான் வழி, நான் தான் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கான வழி, நான் தான் மன்னிப்புக்கான வழி, நான் தான் சத்தியம், சத்தியமாகவே இந்த உலகத்தில் நான் வந்தேன், இந்த உண்மையை உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறதுக்காகத்தான் நான் சிலுவையில் மரித்தேன். அந்த உண்மையை நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சொல்லுகிற ஒரே காரியம், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டிருக்கிறது. அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே மரித்திருக்கிறார். இதை நீங்களும் நானும் நம்ப முன் வரும்போது, நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவர் மரித்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காகத்தான் அவர் மரித்தார் என்று சொல்லி நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. கண்களை மூடி செபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, வேதத்தில் பல உண்மைகளை அறிந்த மனிதர்கள் அதற்கு எப்படி பதில் சொன்னார்கள், அதற்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு நாங்கள் யோசித்து பார்த்தோம் சுவாமி. இன்றைக்கும் கூட வேதத்தில் இயேசு கிறிஸ்துவாகிய உண்மை குறித்தும் உம்முடைய பாடுகளை குறித்தும் உம்முடைய மரணத்தை குறித்தும் சில மனிதர்கள் அறிந்திருந்தார்கள், சில மனிதர்கள் அறியவில்லை. அறிந்தவர்கள் அதற்கு சரியான பதில் சொல்லவில்லை, அறியாதவர்கள் அதை அறிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உம்முடைய பாடுகளின் மத்தியிலே வாழ்ந்த மனிதர்களிடத்தில் பார்க்கிறோம் சுவாமி. எங்களுக்கும் கூட உம்முடைய பாடுகளை நினைவு கூறுகிற நாங்களும் கூட உம்முடைய பாடுகளை குறித்த உண்மைகளை அநேக நேரங்களிலே மறந்து போகிறோம். உம்முடைய பாடுகளை குறித்த உண்மைகளை அலட்சியம் செய்கிறோம். உம்முடைய பாடுகளுக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தோன்னு சொன்னால், என்னுடைய பாவத்துக்காக தான் அவர் மரிச்சார்னு விசுவாசித்தோன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுவிடலாமே. இன்றைக்கு அப்படி விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த பாவ மன்னிப்பை நீ தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை விட்டு அவர்கள் எழுந்து வருவதற்கு இந்த உண்மையை அவர்கள் அறிந்து கொள்ளவும், அன்றைய இந்த உண்மையை விசுவாசிக்கவும், இந்த உண்மையின்படி வாழ அர்ப்பணிக்கவும் நீ உதவி செய்யும். துதி கனமகிமாவுமக்கே ஏறெடுக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.